Hello guys, welcome back to our channel. So video குள்ள போறதுக்கு முன்னாடி hello everyone. This video was sponsored by School of Business Organization Private Limited. So இந்த கம்பெனி உங்களுக்கு work from home opportunity தராங்க. So மறக்காம எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. So just Facebook and Instagramல content sharing and content publishing பண்றது மூலமா so உங்களால டெய்லி 300 ரூபீஸ்க்கு மேல earn பண்ண முடியும். So இத பத்தி ஒரு full வீடியோ பின்னாடி ஆட் பண்றேன். மறக்காம ஃபுல்லா பாருங்க. So skip பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கான வீடியோவில் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான vlog தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும். ஸோ நிறைய பேர் எனக்கு பர்சனலாக மெயில் பண்ணியிருந்தீங்க. ஸோ நீங்கள் போகிற எல்லா vlogமே எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கன்ஃபார்ம் போய் விசிட் பண்ணி பார்க்குறேன் நீங்கள் சொன்ன பிளேஸ்லான்ட்டு. ஸோ உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதுனால ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கேன் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் வந்திருக்கும். ஸோ மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில்னாலே எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரொம்ப பழமை வாய்ந்த கோவில், ரொம்ப பேர் போன கோவில் கூட. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பூஜைகள் நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப முக்கியம். உங்கள் எல்லாருமே கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் சிறப்பு பூஜைகள் நடக்கிற நாட்கள்லாம் நான் சொல்கிறேன், மறக்காமல் நீங்கள் போயிடுங்க. ஸோ செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பௌர்ணமி அண்ட் அமாவாசை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை அன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா அங்காளம்மா வந்து பார்த்தா உற்சவத்தை இப்போ நான் காட்டுற வீடியோவில் அந்த உற்சவ அம்மா வந்து பார்த்தா ஊஞ்சல் போடுவாங்க. ஸோ அந்த எந்த இடம்ன்ற நான் வீடியோ கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஊஞ்சல் போகிற இடத்த ஸோ பாருங்கள், படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப வந்து பார்த்தா இந்த காட்சிலாம் பார்க்கணுன்னா நம்ம கோடி புண்ணியம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தா நம்மளால் பார்க்க முடியும். ஸோ வந்து பார்த்தா அங்காளம்மா கோயில் போகணுன்னா அந்த அம்மா கூப்பிட்டா தான் நம்ம போக முடியும். ஸோ நானே ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சேன், பட் என்னால் போக முடியல. இப்போ எப்படியும் அந்த அம்மா என்னை கூப்பிட்டுட்டா நானும் போயிட்டு அந்த அம்மா பார்த்தேன், தரிசித்தேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விதவிதமாக வந்து பார்த்தா அவங்கள வேண்டுதலை செய்வாங்க. ஸோ இந்த எலுமிச்சை பழம் மாலை, லெமன் மாலைன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தா கயிறில் கோத்து 108 மாலையாக போடுறது, அது 108 பழம் கோத்து மாலையாக போடுறது, 48 பழம் கோத்து மாலையாக போடுறது. இந்தமாரி இந்த கதவில் வந்து பார்த்தா பூட்டு கட்டுவாங்க வேண்டுதல் வச்சு. இந்தமாரி கஷ்டம் தீர்ந்துடணும், எனக்கு போயிடணும் அப்படின்ட்டு. குழந்தை பிறக்கணுன்ட்டு தொட்டில் கட்டுவாங்க, பூட்டு கட்டுவாங்க. எவ்வளவோ இருக்குது, சொல்லினே போகலாம். நெக்ஸ்ட் வந்து அங்கே பிரச்சனை வருவாங்க, தீச்சட்டி தூக்குவாங்க, தீ மிதிப்பாங்க. ஸோ வந்து பார்த்தா மடிப்பிச்சை எடுப்பாங்க. கோயிலில் சாமிக்கு வந்து பார்த்தா குழந்தை பிறக்கலான்ட்டு, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா நான் இடைக்கு போடுறோம்மா, எனக்கு குழந்தை பிறக்கணும்னு வேண்டிப்பாங்க. ஸோ எவ்வளோ வேண்டுதல் நிறைய பேர் வச்சுருக்காங்க, பண்ணுறாங்க. நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தா எனக்கு வந்து பார்த்தா குழந்தை பிறந்தா வந்து பார்த்தா இவ்வளோ பவுன் தங்கம் வந்து பார்த்தா உனக்கு உண்டியில் போடுறேன், இவ்வளோ காசு உனக்கு போடுறேன், இவ்வளோ இடைக்கு தங்கம் போடுறேன் அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் வேண்டிக்கிறாங்க. ஸோ இந்தமாதிரி வேண்டுதலும் அதாவது வேண்டிக்கிறாங்க, அது நடக்குதும் கூட. ஸோ அந்தமாதிரி தான் பார்த்தா இப்போ வேண்டுதல் வந்து நிறைய பேர் நிறைவேற்றுறாங்க. ஸோ அங்கே பாருங்கள், வெளியே வந்து பார்த்தா சாமிக்கிட்ட வந்து பார்த்தா நிறைவேற்றுறாங்க. ஸோ நிறைய பேர் விளக்கும் போடுறாங்க, விளக்கு போடுறது மூலமாக வந்து பார்த்தா நிறைய வேண்டுதல் சரியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேன், மறக்காமல் கேட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, பஸ் வந்து பார்த்தா மேல்மலையனூருக்கு இருக்குது. அப்படி இல்லைனா வந்து பார்த்தோன்னா அவுலூர்பேட்டையிலேருந்து 10 கிலோமீட்டர் தான், அதாவது அங்கே மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில். ஸோ அங்கே வந்து நீங்கள் வரலாம். ஸோ நீங்கள் பெட்டர் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தா கார்லேயே வந்துடுங்க, ஏன்னா கார் தான் பெட்டர். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு அலைச்சலும் இல்லாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா காசு கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் ஸோ வந்து பார்த்தா உங்களுக்கு எந்த ஒரு அலைச்சலும் இருக்காது, உடம்பு இல்லாமல் நீங்கள் தாராளமாக வந்து போகலாம். ஸோ வயசானவங்க பெட்டர் நீங்கள் கார்லேயே வந்துடுங்க. ஸோ அதான் நல்லது. ஸோ இந்த வீடியோ கன்ஃபார்ம் வந்து பார்த்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதன் மாதிரி இன்னும் நிறைய vlogs வீடியோஸ்லாம் உங்களுக்காக எடுத்து போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கான சப்போர்ட் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல ஊஞ்சல் போடுவாங்கன்னு, இப்போ வந்து பாருங்க படிக்கட்டு ஏறி போடுவேன். அந்த இடத்துல வந்து பார்த்தா அம்மா வந்து பார்த்தா அமாவாசை அன்றைக்கி நைட் வந்து பார்த்தா அம்மா உற்சவர் அம்மா ஊஞ்சலில் போடுவாங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் பார்த்தா மேல்மலையனூர் அங்காளம்மன் போய் கும்பிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரியாய் அம்மா இருக்கும் அங்காளம்மா கோயில் வெளியில், அங்கேயும் கும்பிட்டுருங்க. ஸோ பெரியாய் அம்மானா அங்காளம்மாவோட அம்மா தான் பெரியாயின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே காய்ஸ், இந்த vlog அவ்வளோதான். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறம் உடனுக்குடன் நம்ம போகிற வீடியோஸ்லாம் வரும். ஓகே காய்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.